பொள்ளாச்சி பாலியல் வழக்கில் இன்றைய தினம் தீர்ப்பு வழங்கப்படவிருக்கும் நிலையில் குற்றம் சாட்டப்பட்ட 9 பேரும் பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் கோவை நீதிமன்றத்திற்கு அழைத்து வரப்பட்டிருக்கிறார்கள். இதுகுறித்த விவரங்களுடன் செய்தியாளர் குருசாமி இணைந்திருக்கிறார். குருசாமி, இதுவரையில் வழக்கு விசாரணையின் போது என்னென்ன வாதங்கள் முன்வைக்கப்பட்டிருக்கிறது, விரிவாக பதிவு செய்யலாம். லாவண்யா, பொள்ளாச்சி பாலியல் வழக்கு 2019ஆம் ஆண்டு முதல் மிக பரபரப்பாக பேசப்பட்டு வரக்கூடிய ஒரு வழக்கு. இந்த வழக்கில் சாட்சி விசாரணை அனைத்தும் நிறைவடைந்திருக்கக்கூடிய நிலையில் இன்றைய தினம் தீர்ப்பானது வழங்கப்பட இருக்கிறது. 2019ஆம் ஆண்டு பொள்ளாச்சியில் பெண்களை பாலியல் ரீதியாக துன்புறுத்தல் செய்து அதை வீடியோவாக எடுத்து மிரட்டிய சம்பவம் வெளியானது. இது தொடர்பான வீடியோ காட்சிகள் வெளியாகி இருந்த நிலையில் இது நாடு முழுவதும் மிகப்பெரிய அளவில் அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருந்தது. இந்நிலையில் இந்த வழக்கை போலீசார் விசாரித்து வந்த நிலையில் பின்னர் இந்த வழக்கானது சிபிஐக்கு மாற்றப்பட்டது. சிபிஐ தொடர்ச்சியாக இந்த வழக்கை விசாரித்து வந்த நிலையில் இது தொடர்பாக ஒரு விரிவான விசாரணையானது நடத்தப்பட்டது. இதில் மொத்தம் 8 பெண்கள் நேரடியாக இந்த வழக்கில் பாதிக்கப்பட்ட பெண்கள் சாட்சியம் அளித்திருந்தார்கள். மொத்தம் 48 பேருக்கு மேலாக இந்த வழக்கில் சாட்சியங்கள் சேர்க்கப்பட்டு அவர்களிடம் விசாரணையானது நடத்தப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் மொத்தம் 1500 பக்க குற்றப்பத்திரிகையும் தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. இந்த குற்றப்பத்திரிகைகளின் அடிப்படையில் தொடர்ச்சியான விசாரணையானது மூடப்பட்ட நீதிமன்ற அறைகளில் நடத்தப்பட்டு வந்தது. வழக்கமாக விசாரணைக்கு அனைவரும் பொதுமக்கள் உள்ளிட்ட அனைவரும் வழக்கு விசாரணையை நேரடியாக பார்ப்பதற்கு நீதிமன்றங்களில் அனுமதி வழங்கப்படும். ஆனால் இந்த பாலியல் வழக்கை பொறுத்தவரை பாதிக்கப்பட்டவர்களின் அடையாளம் தெரியக்கூடாது என்பதற்காக நீதிமன்றத்தினுடைய நேரடி கண்காணிப்பில் இந்த வழக்கானது நடத்தப்பட்டது. இதன் காரணமாக மூடப்பட்ட அறைகளிலேயே இந்த விசாரணையானது நடத்தப்பட்டு வந்தது. இதற்காக தனியாக ஒரு நீதிமன்றம் அமைக்கப்பட்டிருந்தது. அந்த நீதிமன்றத்திற்குள் மூடப்பட்ட அறைகளுக்குள்ளாக சென்று வழக்கறிஞர்கள் மற்றும் சிபிஐ அதிகாரிகள் உள்ளிட்ட அனைத்து தரப்பினரும் நேரடியாக சென்று இந்த வழக்கை நடத்தி வந்தார்கள். கிட்டத்தட்ட ஒரு 6 வருடங்களாக இந்த வழக்கு நடைபெற்று வந்த நிலையில் தற்பொழுது இந்த வாத பிரதிவாதங்கள் நிறைவடைந்திருக்கிறது. இந்நிலையில் ஒவ்வொருவர் மீதும் 13 பிரிவுகளில் வழக்கானது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. பாலியல் துன்புறுத்தல், ஆள்கடத்தல், மிரட்டுதல் உட்பட பல்வேறு பிரிவுகளில் வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் 13 பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் இந்த சட்டப்பிரிவுகளில் இன்றைய தினம் நடவடிக்கையானது தண்டனையானது இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதனிடையே நீதிமன்ற வளாகத்தில் தற்பொழுது போலீசார் 100க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறார்கள். பேரிகார்டுகள் அமைக்கப்பட்டு யாரும் நீதிமன்றத்திற்குள் செல்லாத வகையில் தடுப்புக்கானது ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. மூடப்பட்ட நீதிமன்ற அறைகளிலேயே இந்த தீர்ப்பானது வாசிக்கப்பட இருக்கிறது. இதற்கான ஏற்பாடுகள் அனைத்தும் செய்யப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் இந்த வளாகம் முழுவதும் தற்பொழுது காவல்துறையினர் கட்டுப்பாட்டில் கொண்டுவரப்பட்டிருக்கிறது. காலை சரியாக 10:30 மணி அளவில் நீதிமன்றத்தில் இன்றைய தினம் தீர்ப்பானது வழங்கப்பட இருக்கிறது. லாவண்யா, விவரங்களுக்கு நன்றி குருசாமி.